விட பொறுப்புள்ளவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று சொல்வது முக்கியம். ஆகவே தேவனுடைய செய்தியை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நாமத்துக்கு மகிமை செலுத்துகிறேன். இப்பொழுது அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஸ்தாங்கமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு, இவன் நேரம் வந்தோம் விழுந்தோம் படித்தோம், ஆனால் இந்த இடத்துல இருந்து குனிந்து கொண்டே போய்விடாதபடி நாம் துணிந்து செய்ய வேண்டிய காரியங்கள் தான் தெய்வீக காணிக்கை. அவர் என்ன செய்கிறார்கள்? தங்கள் பொக்கிஷங்களை திறந்து, நான் எடுத்து வசனத்தை சொல்லிக் கொண்டிருக்க நேரம் இல்லை, நல்ல மனுஷன் தன் பொக்கிஷமாகிய நல்ல இருதயத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறார் என்று சொல்லி இருக்கிறது. ஆகவே உங்கள் நல்ல இருதயமாகிய பொக்கிஷங்களை இன்றைக்கு திறக்க வேண்டும். You must open your heart of treasure. Treasury என்றால் அறிந்திருக்கிறோம். Treasure, that's the place of treasury. Treasury எவ்வளவு காரியங்கள் அறிந்திருக்கிறோம், அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். வாலிபா, கன்னிகை, திருமணமானோரே, பெரியோரே, சிறியோரே, லிசன் கேர்ஃபுல்லி, கவனமாய் கேளுங்கள். நாம் பொக்கிஷத்தை பெற்றிருக்கிறோம். என்ன அந்த பொக்கிஷம்? இயேசுவே அந்த பொக்கிஷம். அதிலே சொல்லுவோம், அந்த இயேசுவை பெற்ற நாம் அதை திறக்கணும். இயேசுவிடத்திலிருந்து பெற்ற ரட்சிப்பு, அபிஷேகம், கிருபா வரங்கள், இவைகளெல்லாம் பொக்கிஷம். இவைகளை எல்லாம் பெற்றுக்கொண்டு இயேசுவோடு பெற்றுக்கொண்டு அந்த இயேசுவுக்கே திருப்பி கொடுக்க வேண்டும். இயற்கையின் அந்த உண்மையை நாம் புரிய வேண்டும். வானம் மழையை கொடுக்கிறது, உண்டாய் கவனியுங்கள். மழை திரும்ப வானம் மழையை கொடுக்கிறது. அது குளமாகி நதியாகி கடலாகி நீராகிய வானத்தை கொடுக்கிறது. திரும்பவும் வானத்தை வைத்துக் கொள்வதில்லை. இரண்டு பேர்களோடு மின்னல் கிழித்து இடியுடன் பொழிந்து வையகத்தை பாய்கிறது. வையகம் பாய்ந்தது வானகம் சேர்கிறது. அதுபோல இயற்கையின் உண்மையிலே மரங்கள் கனிகளை கொடுக்கிறது, கனிகள் விதைகளை கொடுக்கிறது. விதை திரும்ப மரமாகி மரமாகி செடியாகி கொடியாகி பூவாகி கனியாகி விதையாகி திரும்ப பூமிக்கு விழுகிறது. அதுபோல கொடுக்கப்படும் என்ற அந்த தத்துவம் தேவனுடைய சத்தியம். உலகத்துக்கு ஒரு தத்துவம் நமக்கு தெரிந்த சத்தியம். இவைகளெல்லாம் புத்தியுடன் அறியும் பொழுது, இந்த கொடுக்கப்படும் என்ற அந்த இயற்கையின் உண்மையை அறியும் பொழுது, நாம் படைக்கப்பட்ட அவருடைய படைப்பாக இருக்கிற நாம் கொடுக்கப்படும் என்றதில் காணிக்கைகளை கொடுக்கிறோம், தசமபாகங்களை கொடுக்கிறோம், விசேஷித்த பொருத்தனைகளை கொடுக்கிறோம். அதோடு கூட பரலோகம் செல்ல நாவி ஆத்ம சரீரத்தை பரிசுத்தமாக கொடுக்கிறேன் என்று படைக்கிறோம், ஆராதிக்க வருகிறோம். அதோடு கூட ஆண்டவருக்காக பாடி ஆடி தேடி வந்த நாம் ஓடியும் செல்ல வேண்டியது இருக்கிறது. அவர் மகிமையை நாடிக்கொண்டே போய்விடாமல் அவருக்காக ஓடிக்கொண்டே மகிமையை நாடிக்கொண்டே போக வேண்டும். அதற்காகத்தான் நாடி துடிப்பு ஒவ்வொரு ஊழியருக்கும் இருக்க வேண்டும், ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் இருக்க வேண்டும். இப்பொழுது அவர்கள் ஆராதித்து பணிந்து கொண்டு அந்த வீட்டில் பொக்கிஷங்களை திறந்தவர் கொடுத்தார்கள். என்னதான் கொடுத்தாங்க? நம்பர் 3 பாயிண்ட்ஸ். பொன்னையும் படிங்க, கமா இல்ல தூபவர்க்கத்தையும், கமா இல்ல வெள்ளை கோலத்தையும் காணிக்கையாக வைத்தார்கள். பொன்வெள்ளி தூபவர்க்கம் அவர்கள் கொண்டு வந்து வைத்தார்கள். இந்த பொன் வசனங்கள்லாம் எடுத்துக்கொண்டிருக்க நேரம் பொண்ணுன்னா விசுவாசத்தை காட்டுகிறது. அல்லையா சொல்லுவாங்க. ஆண்டவர் எல்லாருக்கும் வித்தியாசம் இல்லாத கிருபா வரங்களை சபைக்கு என்ற ஒரு வார்த்தையிலே பகிர்ந்து கொடுத்திருக்கிறார். நாம் அதை அறிந்து கொண்டு அதன்படியாக தேவனுடைய உண்மைக்காக வாழ வேண்டும், பரலோகத்திலே போய் சேர வேண்டும். வரையில சொல்லுவோமா? பொன் வெள்ளி தூபவர்க்கம். அந்த மூணு சம்பவம் ஞாபகம் வருது. என்ன சம்பவம்னா, ஒரு சர்க்கஸ்ல ஒருத்தன் 10ஆம் கிளாஸ் படிச்சவன் வந்தா இதான் வேலை கொடுத்த சாமி படைப்பு அப்படின்னா, உடனே ஒரு வேலை இருக்கு, ஒரு குரங்கு வேஷம் போடுறதுக்கு ஆள் தேவைப்படுது, குரங்கு வேஷம் போடுறதுக்கு வாரையா அப்படின்னு, ஏதாவது கொடுங்கய்யா, குரங்கு வேஷத்தை ஒரு ஆட்டுக்குட்டி வேஷத்தை போடுறேன்யா அப்படின்னா. கடைசியில் 10,000 வேலைக்கு சேர்ந்தான். ஒரு மூணு திறந்து உள்ள விட்டாங்க. உள்ள போய் இருந்த உடனே அப்பா ஒரு வேலை கிடைச்ச நிம்மதியாக மூச்சு விடக்குள்ள அங்கிருந்து ஒரு சத்தம் அப்படிங்கிறது. என்ன இதுன்னு பார்த்தா கரடி. ஐயோ கரடி அப்படின்னு சொல்லிட்டு கூட திறந்து விட்டான். குறுக்க 3 கூட்டு இருக்கு, 1 2 3 சத்தம். அந்த கூட டக்குனு விட்டான்.
கரடி வந்துருச்சு மரம் கொண்டுள்ள இவன் ரத்தமெல்லாம் உறைஞ்சி சாகும் போதாவது நம்ம கண்ணு மூடிட்டு சாகணும்னு சொல்லி அப்படியே நடுக்கிறான். அப்படி இருக்கும்போது அந்த கரடி வந்து போட்டு பார்த்துட்டு அப்படியே அப்படி பாருங்க உறைஞ்சி போன தயிர் மாதிரி அப்படியே முகமெல்லாம் தடவிட்டு முத்தா கட்டத்தில் கொடுத்துருக்கணும். அது வந்து காதுகிட்ட வந்து லேசா வாயை விட்டு அழிஞ்சிச்சு போச்சுடா ஒரு காது அப்படின்னு நினைக்கும் போது நண்பா பயப்படாது, நானும் உன்னை போல இங்கே வேலைக்கு சேர்ந்திருக்கிறேன், நான் கரடியாக இருக்கிறேன், நான் பியூசி படித்திருக்கிறேன், எனக்கு கரடி போஸ்ட் கொடுத்திருக்கிறார்கள், நீ எஸ்எஸ்எல்சி படித்திருக்கிறாய், உனக்கு குரங்கு வேஷம் கொடுத்திருக்கிறார். இல்லையா இந்த அலிவேஷன் படிக்கிறேன்னு கேட்டா 50 தூரம் உலகத்துல வேலைக்கு போனான், வேஷம் போட்டு தெரியுங்கன்னா மனுஷன் உனக்கு உண்மையான விஷயத்தை அவனுக்கு கொடுத்துருக்காரு. அலையிலே சொல்லுவோமா, நமக்கு உண்மையான விஷயத்தோட போறோம், அவன் வேஷம் போட்டு போறான். 10,000 வருஷம் குலத்துக்கு 10,000 கொடுத்துருக்காரு, அதுக்கு மேல 10,000 கொடுத்துருக்காரு, இல்ல ரத்தத்தையே செஞ்சு கொடுத்துருக்காருல்ல. அவனுக்கு என்ன செய்யணும்? கடைசியில் அந்த கரடி போய் போன்ல சேர்றது இன்னொரு காரியம் சொல்லிச்சு, எனக்கு அங்கிட்டு ஒரு புலி இருக்கு பார்த்தியா, புலி அவனும் வேஷம் போட்டான், அவனை வந்தாலும் வருவான், பயப்படாத. அவன் வந்து என்ன படிச்சிருக்கான்னா பிஏ படிச்சிருக்கான், பிஏ படிச்சிருக்கிறதுனால புலி வேஷம் கொடுத்ததுக்கு மரியாதைக்கு. அதுக்கு பாரு பயங்கரமா சிங்கம் இருக்குது. அவன் எம்ஏ படிச்சிருக்கிறான், எஸ்எஸ்எல்சி படித்தவனுக்கு குரங்கு, பியூசி படித்தவனுக்கு கரடி, பிஏ படித்தவனுக்கு புலி, எம்ஏ படித்தவனுக்கு சிங்கம். இதெல்லாம் கதையை கேட்கறது தங்கம். ஆனா ஊழியம் செய்ய போனோம் எங்கும் ஹோட்டல் சூப்பரா இருந்துச்சு, சாப்பிட்டேன். வரல ஹோட்டல் பறிச்சு சாப்பிட்டு தெரிஞ்சுட்டான். நம்ம சனிக்கிழமை மாதிரி ஹோட்டல் சாப்பிடுவோங்க, என்ன ஒரு 2,000 ரூபா ஆகும், என்ன இருப்பான் 8 பேருக்கும் சாப்பிடணும், 10 பேருக்கே 1000 ரூபா ஆச்சு. அவர் 10,000 பேர் சிறந்த பரகொடிகளை உயர்த்தவர். இல்லையா சொல்லணும், விசுவாசம் உனக்கு இருந்தால் இந்த உலகை நீ வெற்றிடலாம். விசுவாசம் உனக்கு இருந்தால் இந்த உலகை நீ வெற்றிடலாம். அபிஷேகம் உனக்கு இருந்தால் அதிசயம் கண்டிடலாம். அபிஷேகம் உனக்கு இருந்தால் அதிசயம் கண்டிடலாம். கண்களவில் உனக்கு விசுவாசம் இருந்தால், கண்களவில் உனக்கு விசுவாசம் இருந்தால் மலைகளும் பெயர்ந்து சமுத்திரம் பாருங்க. கடுகளவில் உனக்கு விசுவாசம் இருந்தால் மலைகளும் பெயர்ந்து சமுத்திரம் போதும். நலக்கிலும் துன்பம் கண்டு மறந்துவிடாதே, நலக்கிலும் துன்பம் கண்டு மறந்துவிடாதே. நோக்கு உண்டு கலந்திடாதே, அத்தை நோக்கு உண்டு அசையிடாதே. ஆகாத ஆவியில் நாம் பாடியென்றும் உயர்த்தி என்றும் போற்றுவோம். ஆகாதாவில் நாம் பாடியென்றும் மதிப்போம். போகும் பொழுது திண்டிவனமோ அது எந்த வனமோ அதுல வந்து போகும் பொழுது பொண்ணை கொடுக்கணுமா. பொண்ணுன்னு சொன்னா அழைத்து போக 3 பாயிண்ட். 3 அதை கேட்க வேண்டியது நீ நானே, இல்லையா சொல்லுவோமா. அதுக்கப்புறம் அங்க போனேன், அதனால கோயம்புத்தூர் பாசன், அதனால பொன் அழித்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் விலையேற பெற்ற உங்கள் விசுவாசம். அதனால போகும் பொழுது
விசுவாசம் வேணும். அந்த விசுவாசம் என்று சொல்லும் பொழுது உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று ஆண்டவர் சொல்லி வியாதி உள்ளவர்களை சுகமாக்கினார். அதிலே சொல்லுவோம் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே போல அந்த கானானிய ஸ்திரியை பார்த்து உன் விசுவாசம் பெரிது என்று சொல்லி பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது, யூத ஜனங்கள் தேவ ஜனங்களுக்குரியதே புரஜாதிகளுக்கு கிடையாது என்று சொன்னதை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலம் புரஜாதிகளாகி நமக்கும் அந்த அற்புதங்களை செய்து இயேசு உலகத்தில் வாழ்ந்து திகழ்ந்தார். ஆகவே அவர் அந்த அதிசய வாக்குத்தத்தத்தை பொழிந்தார். ஆகையினால உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவுள் என்று சொல்லி சுகம் கொடுத்தவர். கானானிய ஸ்திரியை பார்த்து குருடர்களுக்கு அப்படி சுகம் கொடுத்தவர். இந்த கானானிய ஸ்திரிக்கு என்ன சொல்லுகிறார்? உன்னுடைய விசுவாசம் பெரிது. ஏனென்றால் மேஜையில் பிள்ளைகளின் அப்பம் மேஜையில் இருந்தாலும் மேஜையின் கீழிருந்து கீழே விழும் அந்த எச்சில்களையாவது நாய்க்குட்டிகள் சாப்பிடுமே, பிள்ளைகளின் அப்பத்தை நாய்க்குட்டிகளுக்கு போடக்கூடாது என்று சொல்லுகிறீரே, அந்த மேஜையிலிருந்து விழுகிற அந்த எச்சில் துண்டுகளையாவது நாய்க்குட்டிகள் சாப்பிடக்கூடாதா? என்ன கண்ணீர்! உள்ளவெல்லாம் உருகுதையா உத்தமனை நினைக்கிறேன். அப்படிப்பட்ட விசுவாசத்தை கண்ட ஆண்டவர் மனதுருகி அவளுக்கும் சுகம் கொடுத்தார். ஒரு குஷ்டரோகியை பார்த்து ஆண்டவர் சுகம் கொடுக்கிறார். எனக்கு சித்தம் உண்டு, உனக்கு நீ சுத்தமாகி என்று. உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, நீ சமாதானத்தோட போ, வேதனை நீங்கி சுகமாகிறீ என்று மாறி அனிச்சார். குடும்பத்திலே 13 வருஷமா இருந்த 12 வருடம் பெரும்பாலும் வேதத்துல, இன்றைக்கு நவீன காலத்துல 13 வருஷமாக இருந்த வியாதியை சுகமாக்கி அற்புத சுகத்தை கொடுத்து சாட்சியை நிறுத்தி இருக்கிறார் நம்முடைய சபையில. அதையிலே சொல்லுவோமா? அதுபோல மக்கள காரியத்தை அருமையான சாட்சியை கேட்டோம். வந்ததெல்லாம் வெளிப்படுத்தி அவங்கள சொன்னபடியே வழி நடத்தி இந்த சாட்சியை நிலைப்படுத்தி வச்சிருக்க. அவர்கள் எந்த சபையை சேர்ந்தவர்கள், எங்கே இருந்து வந்தார்கள், எங்கே இனியும் போவார்கள், அதெல்லாம் கிடையாது. அவர்கள் இயேசுவை சேர்ந்தவர்கள். சிஎஸ்எஸ் சபை, லுத்தரன் சபை, சிபிஎம் சபை, ஆர்சி சபை, சத்தியத்தை கூட வாங்கி சத்திய வெளிச்சம் முழங்குதாங்க. வித்தியாசத்தை விட மனம் முழங்குதாங்க. அது வெர்கன்ஸ் மூலமா நுழைஞ்சு ஆண்டவர். அதனால இன்றைக்கு பெந்தகோஸ்தே சபை எந்த சபைனாலும் இயேசுவே மெய்ப்பொருள் மையப்பொருள். அல்லேலூயா சொல்லுவோமா? கடைசி காலம் எல்லாம் ஒன்னா சேரணும். அது எல்லாம் ஓடி கடல்ல போய் சேர்ந்து நீராவியா மாறி திரும்ப வர்ற மாதிரி மனவாட்டி சபை எடுத்துக்கொள்ளப்பட்டு வரணும். எங்கு வேண்டுமான ஊழியத்துக்கு போக, ஐயோ மேலா இருக்கு மலை, ஐயோ காடா இருக்கு, இங்க தண்ணி வெள்ளமா இருக்கு, அதை பார்க்க மலையா இருந்தாலும் சரி, அது நதியா இருந்தாலும் சரி, அது மனமா இருந்தாலும் சரி, நீ செல்ல ஆயத்தமாயிரு சபையை, இயேசு சீக்கிரம் வருகிறார். மலையுமா நதியோ வெகுநாள் கடலோ, மலையுமா நதியோ வெகுநாள் கடலோ, சிலுவை சுமப்பேனே, சிலுவை சுமப்பேனே. மலை மாநதியோ வெகு ஆழ் கடலோ, இருள் சூடும் காலவனமோ, சிலுவை சுமப்பேனே. சிலுவை சுமப்பேனே. மலை ஏறி சென்று மோசே பிரமாணங்களை பெற்றார், ஊழியங்களை செய்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் லட்சோப லட்ச ஜனங்கள் ஆழமான கடல் கடந்து அவருக்கு சாட்சியாக மாறினார்கள். மோசே வழிநடத்தினார். இருள் சூழ்ந்த கானக வனம், பகல் மேகஸ்தம்பம், இரவில் அக்னி ஸ்தம்பம். அவர்களுக்கு பஸ்தாடுடைய நந்தத்திலே பாதைகளை கடலில் திறந்து காதைகளை கொடுத்து, அவர்கள் கண்மலையை பிளந்த நீரை கொடுத்து, அவர்கள் கானான் தேசத்தின் 7 அரட்ட ஜாதிகளை அடித்து எத்தனை மகிமை விளங்க பண்ணினார்.
யாத்திரையாக வந்திருந்து எகிப்திலிருந்து இன்ப கானான் உலகத்திலே பரலோக கானானுக்கு செல்ல பூலோகம் எகிப்திலிருந்து செல்ல கர்த்தர் அழைத்திருக்கும் பொழுது வா 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 என்று சொல்லி மோசே எல்லாரையும் அழைத்துக் கொண்டு 5 பேருக்கு 10 பேருக்கு அதிபதிகளை ஏற்படுத்தவில்லையா? யோசுவாவை ஏற்படுத்தவில்லையா? 10 வருடம் சேர்ந்தது வாக்கியமான ஊழியம் செய்தோம் என்று சொல்லத்தக்கதாக எல்லாரும் வாருங்க, ஒத்துழைப்பை தாருங்க, சாட்சிகளை கூறுங்க, சுவிசேஷத்தை கூறுங்க. கர்த்தர் விசேஷித்த காரியங்களை பவுலின் கைகளினாலே செய்திருந்தது போல நம்மை கொண்டு செய்திருவார். உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஆண்டவருடைய செய்தியை கொடுத்துவிட்டு வரும் பொழுது நல்ல செய்தி உங்கள் வீட்டு வாசலுக்கு வந்துவிடும். நல்ல காரியங்கள் நடந்துவிடும். அவர்கள் 1ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலே அவர்கள் காத்திருந்தார்கள், வெயிட்டிங். 2ஆம் அதிகாரத்திலே பெற்றுக்கொண்டார்கள், அனாயிண்டிங். 3ஆவது அதிகாரம் 4ஆம் அதிகாரத்திலே அவர்கள் நிறைந்து விட்டார்கள். ஒன்றும் அவர்களுக்கு குறைவில்லாமல் இருந்தது. அதனாலே the powerful blessing because of one crippled man walked. One crippled man walked. அவன் நடந்தான். ஆகையினாலே because of the great miracle, God's powerful blessing means ஒன்றும் ஒருவனுக்கும் குறைவில்லாதிருந்தது என்று சொல்லத்தக்கதாக அவர்களை மகிழ்ந்தார்கள். Blessing lost. Center point anoint. First point wait. Wait, anoint and blessing. Great. ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நாமத்தை கிரீட் பண்ண வேண்டும். கிரீட் the name of Jesus. ஆகவே இன்றைக்கு வெயிட் பண்ணிக்கொண்டே இருந்தோம். பிறகு அனாயிண்டிங் பண்ணப்பட்டு கொண்டே இருக்கிறோம். We are going to give announcing. God is going to put fencing for our church. God is going to pour the blessing. அவர் கொடுக்க போகிறார். ஆகவே நோ லெஸ்ஸிங். ஆகையினால இதுல மிஸ்ஸிங்கே பண்ணாதீங்க. எல்லாரும் ஆண்டுடைய பாதத்தை கிஸ்ஸிங் பண்ணிட்டு எல்லாரும் நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்து சேர்ந்துருங்க. அதையே சொல்லுவோமா? செய்திக்கு நடுவிலேயே பாதமும் செல்ல போகிற தூரமும் வந்து கொண்டே இருக்கிறது. பொண்ணை கொடுக்கணும்னு சொன்னா அழிந்து போகிற பொண்ணு அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிற நிறைவேறப்பட்ட விசுவாசம்னா என்னென்ன செய்திருக்காரு அந்த சாட்சி. ஒரு வசனத்தை சொல்லி உங்க சாட்சியை சொல்லி பட்டு முடிச்சு தெரிவிக்குண்டாதான். 2வது கேட்டீங்கன்னா தூப வர்க்கம். அதையே சொல்லுவோமா? தூப வர்க்கம்னா அவருடைய ஜெபங்களெல்லாம் தூப வர்க்கமாக என்று வெளிப்படுத்தல சொல்லியிருக்கேன். பிறகு வசனம் காட்டுறதுல ஒண்ணுமே காட்டிட்டேன். தூப வர்க்கம் என்பது ஜெபம். ஆகவே அங்கு வரும் பொழுது ஒருவர் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது மற்றவர்கள் ஜெபித்துக் கொண்டே இருக்க வேண்டும். சந்தோஷமா போகலாம். ஊரெல்லாம் பாட வேண்டாம். ஒன்றா கூடனா போதும். அந்த ஆண்டவரை தேடிக்கிட்டே இருக்கும் பொழுது பேசுகிற ஒவ்வொருவருக்கு பவர் கொடுப்பார். அதாவது 10 பெட்டி வெறுபெட்டி போனா ஒரு என்ஜின் இழுக்கிறது. அந்த என்ஜின் டிரைவர் தான் மெயின். என்ஜின் டிரைவர் இயேசு. அந்த என்ஜின் தான் வழி நடத்துகிற பாஸ்டர். நீங்கடெல்லாம் அதோட வரக்கூடிய வேஸ்டர் கிடையாது. யூ ஆர் a booster. பாஸ்டருக்கு முன்னாடி ஜெபிக்கிறீங்க. ஒவ்வொரு சாட்சி சொல்லும்போது ஜெபிக்கிறீங்க. ஒருத்தர் பிரசங்கம் ஜெபிக்கிறீங்க. with our own heart, with our own spirit, we must glorify our God. ஒரே இருதயத்தினாலும் ஒரே ஆவியினாலும் தேவனை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். ஆகையினாலே அவர்கள் ஒருமனப்பட்டார்கள், ஒருமனப்பட்டு சென்றார்கள், ஒருமனப்பட்டு கூறினார்கள். அங்கே கர்த்தர் பெரிய காரியங்களை செய்தார். கர்த்தர் நல்ல பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். விசுவாசத்தினாலே ஸ்தேவான் அங்கே பரிசுத்த ஆவியினால் விசுவாசத்தினாலும் வல்லமையினால் நிறைந்தவனாக பெரிய காரியங்களை செய்தார். ஆகவே monthly once we are going to do God's ministry. மாசம் ஒரு விசை, ஒரு மாதத்துக்கு ஒரு வாரமாகிலும் யாம் பெற்ற இன்பம் வையகம் பெறவே என்று prepare your testimony, prepare your preaching message. What are you going to preach? Prepare before itself. What are you going to testify? What are you going to give testimony? Prepare and plan first yourself. Then come with one God. ஒரு மனதோடு வருவோம், செல்லுவோம். கர்த்தர் செய்ய போகிறார் பெரிய காரியங்கள். கடைசி காலம் கடந்த 3 நாளைக்கு 2 நாளைக்கு முன்னதாக நான் பயங்கரமான சொப்பனங்களை கண்டேன். கிறிஸ்தவர்களை சிறைச்சாலையில் வைக்கவும், கிறிஸ்தவர்களை கொலை செய்யவும் பயங்கரமான காரியங்கள் நடக்கிறது.
உலகத்தில் எங்கும் அப்படியே மரணத்தை தேடியும் மரணம் வரவில்லை, அப்படியே நான் கண்டேன். இன்றைக்கு வெளிப்படுத்தல் எல்லாம் உங்களுடைய குடும்பத்துக்கு வாழ்க்கைக்கு சொல்லுகிறோம். சபையில் உள்ள விசுவாசிகளுக்கு விசுவாசம் இல்லை. கொஞ்சம் சபைக்கு போவோம், ஜெபம் பண்ணுவோம், பாஸ்டரை நெருங்கி அங்க என்ன வெளிப்படுத்தல் வருது வெளிப்படுத்துவார் இல்லை. தேடி வர எங்க இருந்தாலும் கர்த்தருக்குள் வருகிறார்கள். எத்தனையோ சாட்சிகளை சொல்லுகிறேன். நீங்க தேடி வரும், நீங்களும் ஓடி வரணும். தாகம் உள்ளவர்கள் தண்ணீரை ஊற்றுவேன். எல்லாம் கர்த்தருக்கு தெரியாதா? நீ ஜெபம் பண்ணு. அதை போல ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் காட் ஓடி வா ஊழியர் இடத்துல கைப்படி ஐக்கியப்பட்டு ஜெபம் பண்ணுவோம். வருகிறவர்களுக்கு விடுதலை கொடுத்தால் புதிய ஆத்மாக்கள், இன்னும் சத்தியத்தை அறிந்து கொள்ளும் அற்புதம் செய்தால் சத்திய அறிவுக்கு வெளிச்சம். ஏற்கனவே சத்தியத்தை அறிந்த நீங்கள் யாவர் ஒருமனப்பட்டு முதலாவது உங்கள் கவனங்களை பெறப்படுத்திக் கொண்ட சபையில் ஐக்கியப்பட வேண்டும். God will do great things for us. கர்த்தர் பெரிதான செய்வார். அதோடு கூட நன்றி உள்ளவர்களாக கடந்து செல்ல வேண்டும். அவர்கள் இல்லாதவர்களாய் புறப்பட்டார்கள், ஒன்றும் குறைவு இல்லாது இருந்தது என்று சாட்சி பெற்றார்கள். இருக்கிற அந்த நிலைமையிலேயே நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்த போக வேண்டும். அதிலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், விடுதலை பண்ணுங்கள். நீங்கள் விடுதலை ஆக்கப்படுவீர்கள்னா நீங்க விடுதலை இல்லாமல் இருக்கிறீர்கள். சில காரியங்கள் நடக்க வேண்டியது இருக்கிறது. கர்த்தர் ஏற்கனவே செய்தவர்களுக்கு நன்றியுள்ள சாட்சியாய் நட. அப்பொழுது ஆண்டவர் உங்களுக்கு அடுத்தது செய்ய போகிறது அற்புதங்கள் மகிமை விளங்கும் என்று ஆவியானவர் திருவுளம் பெற்றுகிறார். ஆகவே நெடுங்காலம் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்போது தீவிரட்சம் போல இருக்கும். ஆண்டியாக இருந்து ஆடு மேய்க்கிற ஒரு மனுஷனாக இருந்து அரசன் ஆனாலும் அவன் பூமியின் குடிகளை கர்த்தரை பாடுகிறான் என்று சொன்னான். நீ எந்த பதவியில் இருந்தாலும் சரி, என்ன படித்திருந்தாலும் சரி, எவ்வளவு உனக்கு அறிவு இருக்கிறது, எவ்வளவு ஞானம் இருக்கிறது என்று இல்லை என்று எந்த கேள்வி இருந்தாலும் சரி, உண்மையாகவே அறிவு ஞானம் இருக்கும் பொழுதும் நீ ஒளிந்து கிடக்கக்கூடாது, வெட்கப்படக்கூடாது, தயக்கக்கூடாது. ஆண்டவருக்காக ஓங்கு, அவரிடத்திலே ஆசீர்வாதத்தை வாங்கு. அநேகருக்கு ஆசீர்வாத தடாகமாக நீ தேங்கு. அதான் சொல்லுகிறார். பிரசங்கத்துக்கு கூட அவரையுடைய வார்த்தை சொல்லிக் கொண்டு போகிறேன். கர்த்தருக்கு சோத்திரம். சோர்ந்த இதயங்கள் எவனை சார்ந்து கொள்வதை கர்த்தர் பேசுகிறார். அடுத்தது சொல்லுகிறேன், ஜெபம் ஜெபம் ஜெபம், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. பேதுரு சிறைச்சாலை அடைக்கப்பட்டது கையில் இன்னொரு பாஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணதா சொல்லப்படுது. அப்போஸ்தலர் 5 வீட்டுல படிச்சுடுங்க, இது படிக்க வேண்டாம். விசுவாசிகள் எல்லாம் ஊக்கமாய் ஜெபம் பண்ண ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணார்கள். பேதுருவை முதலாம் காவலை கடந்து, இரண்டாம் காவலை கடந்து, மூன்றாம் காவலையும் கடந்து ஓடோடி வர செய்து விட்டார். மார்க்கு என்னும் யோவாவுடைய வீட்டிலே ஜெபித்தவர்களே சொல்லுகிறார்கள், அது பேதுருவாக இருக்காது, பேதுருடைய தூதுவராக இருக்கும் என்று. ஜெபித்ததெல்லாம் ஜெபித்தார், ஆனால் ஜெயம் வந்த பொழுதோ அவர்கள் திகைத்தார். அப்படித்தான் இன்றைக்கு நிலைமை இருக்கிறது. நான் ஒரு கேள்வியை கேட்கிறேன், அப்படியானால் இவர்கள் ஜெபத்தை கேட்டு பேதுருவை முதலாம் காவலை கடந்து, இரண்டாம் காவலை கடந்து, மூன்றாம் காவலை கடந்து, அது தரிசனம் இல்லை, அது தரிசனம் கிடையாது, உண்மையாக நடந்த சம்பவம். பெண்களை கதவுகளை உடைத்து இருப்பு தாக்கை முறித்து சொல்லி பாபிலோன் தேசத்தில் இதை செய்தது போல ஒரு பேதுருவுக்காக ஏன் செய்தார்? அவன் மூத்தவன், அவன் முதியவன், எல்லாம் அறிந்தவன், அநேகரை அழைப்பவன், அநேகருக்கு அவன் ஒரு ஆதாரபூர்வமான நிரூபணமாக நிற்க வேண்டியவன். ஆகையினாலே அவனுக்கு அற்புதம் செய்தார். அவன் தகுதி நிமித்தம் அல்ல, அவன் பரிசுத்த நிமித்தம் அல்ல, அவனுடைய பூர்ணமான கிருபை. என்னுடைய சொல்லுவோமா? அதே போல நமக்கும் ஆண்டவர் செய்வார். ஆனால் ஜெபித்தவர்களே திகைக்கிறார்கள். அது எப்படி பேர் வருவார்? ஜெபிச்ச நைட்லே ஃபுல்லானவரே பேதுரு விடுதலையாக்கும், ஆண்டவரே பேதுரு விடுதலையாக்கும். அவன் வந்து சேர்ந்த பிறகு கேட்ட திறக்க மாட்டாங்க. திரும்ப வந்து போர் சேவர்கள்லாம் பிடிச்சு போயிடுவாங்க. அதான் நம்ம சிந்திக்க மாட்டோம், சிந்திச்சு பார்க்கணும். திரும்ப வந்து பூனைக்குடியை பிடிச்சிட்டு போன மாதிரி ஜெயிலிருந்து வெளியே வந்து அவங்க வீட்டை தட்டி கிட்டிக்கா அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப பிடிச்சி உள்ள கொண்டு போயிடுவாங்க. அப்ப என்னன்னா, ஜெபிக்க ஆயத்தம், விடை பெற அவர்களுக்கு ஆயத்தம் இல்லை, பதிலை பெற ஆயத்தம் ஆயில்லை. நான் அப்பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டேன், இப்பேற்பட்ட விசுவாசிகள் ஜெபத்தை கேட்டாயா நீ அற்புதம் செய்தீர் அப்படின்னு கேட்டா, ஆண்டவர் 1 கொரிந்தியர் படிக்க வேண்டாம், 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 20 திருப்பினார். என்ன தெரியுமா? அது ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும், அலையில சொல்லுவோமா, ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசமும். அவர் பார்த்த தூக்கமா தான் இருப்பாரு, அவருக்குள்ள விசுவாசம் இருக்கிறது. அலையில சொல்லுவோமா, அலையில சொல்லுவோமா. ஒரு சிந்தனை எங்க இருக்கு? நீ செயல்பட வேண்டியவன் தாழ்மையோடு இந்த விசுவாசத்தை கவனி மகனே என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ புத்திசாலியா இருந்தாலும் கத்திய பிசாசு வச்சான்னா
நீ தப்பி போகவே மாட்ட. நீ தாழ்மையோடு விசுவாசமா கவலை. அவருடைய விசுவாசம் எங்கிருந்து வருகிறது தெரியுமா? ஒருவனுக்கு அந்த ஆவியினாலே விசுவாசம். சொல்லும் ஆவி இருக்குன்னா அந்த ஆட்டோமேட்டிக் விசுவாசத்தை கொடுக்குது. அதுக்கு தான் பார்த்து தான் பாடி இருக்கிறாரு, ஜெபிக்க வைக்கும். அல்லே அப்படி சொல்லியா பிடிப்பில்ல மாதிரி சொன்னதை சொல்லணும், பிடிப்பில்லை அல்லையே சொல்லணும். அவர் சொல்லிட்டு போட்டாரு, நீங்க சொல்லணும். ஜெபிக்க வைக்கும், கிளி மாதிரி பேசணும், புலி மாதிரி பாயணும். அப்படி இருக்கலையா? வயசாவது வாலிபமாவது கத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுவேலடைந்து கழுகளை போல செடிநட்டு எழுப்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் விளைக்குடையார்கள், நடந்தால் ஓடினாலும் விளைக்குடையார்கள், நடந்தால். What a great strength of God. அவருடைய வல்லமை எவ்வளவு பெரிதா இருக்கு அவருடைய வல்லமை. அதனால வருகிற வாரம் நல்லா இருப்பீங்க. கால்களையும் வராது, நெஞ்சுகளையும் வராது, கால்களையும் வராது. நான் ஊழியத்துக்கு போறேன்னு சொன்னேன்னா ஆமா உள்ளத்துல கழிக்கணும். இப்பவே இல்ல குளிக்க மாட்டேன். அதுக்கு சோதனம் நீ விழிக்க செய்வார், அவனை உழைக்க செய்வார். அப்படின்னால தங்க மணிகள் இருக்கிறீங்க. கத்தர் சொன்ன கத்தனம் கொடுத்து திருவைக்காக சோதனம். அந்த இடத்துல என்ன சொல்லிட்டு வந்த? ஜெபிக்க வைத்தார். அதெல்லாம் அவிசுவாசி தான், அரகுர விசுவாசி தான். ஆனா ஊக்கமா ஜெபிக்க வைத்து அங்க ஏக்கமா எனக்கு யாரும் இல்லையேன்னு சில பேருவை வெளிப்படுத்த. எனக்கு நீங்க அப்படிப்பட்டவங்களா இருக்கணும். என்ன பாஸ்டர்? விசுவாசிகளுக்கு பாஸ்டர் தான் ஜெபிக்கணும். பாஸ்டருக்கு விசுவாசிகள் ஜெபிக்கிறீங்க பைபிள் இருக்கான்னு கேட்டேன். இருக்கு, தேடி வாசிங்க. அவர் சொல்றாரு, அவனிங்க எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்க. எல்லா இடத்துலயும் விசுவாசம் இல்லையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி சொல்றாரு. ஏன்னு கேட்டா பவுல் சில்வான் தீபோத்து ஏன் சொல்றாங்கன்னா, என்ஜினுக்கு ஓவராயில் பண்ணாதான் 10 பெட்டி இழுக்கும். 10 பெட்டி இழுக்கணும், என்ஜினையும் பார்க்கணும். எங்களை இழுத்துட்டு போறதுக்கே உனக்கு பலம் கொடுத்துருக்காரு. எங்களை மாதிரி இருப்பாரு. எப்படி நீ ஒட்டிக்கிட்டு போற ஆளு உன்னை இழுத்துட்டு போற ஆளு கவனிக்கணும் இல்லையா? இன்ஜின் டிரைவரை பார்த்து என்ஜினையும் பாருங்கய்யா, பெட்டியும் பாருங்கன்னு சொல்ற மாதிரி இயேசுவை பார்த்து எங்க பாஸ்டரை பலப்படுதுங்க ஆண்டவரே, நல்ல ஞான வரங்களை கொடுங்க. எங்க பாஸ்டருக்கு நாங்க சப்போர்ட்டா இருக்கணும். நாங்க நீ ரிப்போர்ட் பண்ற நாள்ல வந்து நாங்க சரியான ஏற்பாடுகளை கேட்டு உமக்காக நாங்க செய்த செயல்கள் பிரதிபலன் பெறணும்னு சொல்லி ஆண்டவருக்காக நீங்க வாங்கம்மா, ஆண்டவருக்காக வாங்கய்யா. உலகத்தில் நடக்கிற காரியத்தை வெளிப்படுத்தியிருக்கார் ஆண்டவர். நம்முடைய தீர்க்கதரிசிகளாகி ஊழியக்காரர்களுக்கு வெளிப்படுத்தாம அவர் ஒரு காரியத்தை செய்ய மாட்டாரு. முன்னால சொன்ன சபை மூடப்பட்ட பிறகு வந்து கொடுங்க நினைச்சு பாருங்க அப்படின்னு. கொரோனா வந்து மூடி போச்சு. இப்ப திரும்பவும் கூட தேடி வர்றதுல இன்னும் கொஞ்சம் விடுதலை வந்த உடனே மனசு மாறி போச்சு. ஓடி வந்தவங்க, தேடி வந்தவங்க எல்லாம், கூடி வந்தவங்க எல்லாம் வாடி நிற்கிறார்கள். அது என்ன? இஸ்ரவேல் திருமணி 40 வருஷமா ஆலோசித்தார். அப்படியே அற்புதம் நடந்தவங்க ஆண்டவரே வாங்க. அந்த அற்புதம் கடலாமா கடலைத்தான் பிளந்தாராக்க, இப்ப காடைகளை கொடுப்பாராக்க. பாய்ப்பயில கடலையே திறந்தார உனக்கு, கடலையே திறந்தார உனக்கு காடையை கொடுப்பாரு. ஆமா கடலை திறந்தாரு, நாங்க மறந்துட்டோம். இப்ப வயிறு பசி வந்து 10 மறந்துட்டோம். பிறகு ஆண்டவர் பைத்தியம் வைக்கிறதா ஆண்டவரியா என்ன இருந்தாலும் முன்வாசல்ல அடிச்சு திறந்தனா பின்வாசல்ல அம்மா விட்டு சோறு கொடுக்குற மாதிரி அப்படியே திரும்ப வந்து என் பிள்ளைங்களா அப்படின்னு காட்டைகளை கொடுத்தாரு. இந்த வைத்தியக்கார ஆண்டவர் இருக்கிற வரைக்கும் நமக்கு வைத்தியம் பார்க்க எவராலே முடியாதையா. இந்த சத்தியத்தை புத்தியோட கேட்குடித்தா நித்தியத்துக்கு போகலாம் ஐயா. இருந்தாயா பத்தியமில்லாத உணவு தங்களை தட்டி கத்துறவங்க காலம் இனியும் செல்லாது, கடந்த நாளோ திரும்பாது, காலம் அறிந்தே காலம் இனியும் செல்லாது, கடந்த
தெரிந்தவர்கள் பாடுவோம். பாடுவோம். வெள்ளை கோலத்தை தூப வர்க்கத்தை கொடுப்போம். ஜெபிப்போம், ஜெபித்துக் கொண்டே இருப்போம், அங்கே ஜெயத்தை பெறுவோம். பேதுருவுக்காக விசுவாசிகள் ஜெபிச்சது போல ஜெபிக்க வேண்டும். நானும் உங்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொல்ல வேண்டியது அவசியம் உங்களுக்கு தெரியும். மூன்றாவது வெள்ளை கோலம். வெள்ளை கோலம் வாசனை உள்ளது, வெள்ளை கோலம் நறுமணம் உள்ளது, வெள்ளை கோலம் பரிசுத்தத்துக்குரிய பொருள். ஆகவே
பரிசுத்தமுள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்று நாம் வாயில் சொல்லிக் கொண்டிருப்பதல்ல. ஓடுகிற குழாயிலே தண்ணீர் ஓடினால் குடிப்பவனும் தாகம் தீர்க்கப்படுவான், ஓடுகிற குழாயும் சுத்தமாயிருக்கும். அதுபோல இறைக்கிற கிணறு ஊரும் இறைக்காத கிணறு நாரும். ஆகவே ஓடுகிற ஒரு குழாயிலே குழாயும் துருபிடிப்பதில்லை, குளிக்கிறவனும் நன்றாக சுகம் பெறுகிறான், தாகம் தீர்க்கப்படுகிறான். அதுபோல நீ பரிசுத்தமாயிரு, நீ விசுவாசமாயிரு, கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், சோதனையிலே ஜெயம் கொடுப்பார் என்று அவர்கள் பிரசங்கித்து வரும் பொழுது என் மகன் இத்தனை பேருக்கு சொல்லியிருக்கானே, அவனுக்கு நான் பக்கத்துல நிக்க வேண்டாமா அப்படிங்கிற வைராக்கியம் அவருக்கே வரும். அதுபோல உனக்கும் கூட நான் இவ்வளவு தூரம் மற்றவங்களுக்கு விசுவாசத்தை சொல்லுகிறேன், இவ்வளவு தூரம் சாட்சிகளை சொல்லி இருக்கிறேன். இந்த புள்ளி மேற்படிக்காத விசுவாசு எவ்வளவுதான் நீ சோதிச்சாலும் இயேசு என்னை கைவிட மாட்டாரு. காரணம் அவருக்காக வாழுகிறவன், அவருடைய கூட பகவத பாடல்களை சேர்த்து ஆளுகிறவன். அதற்கு முன்னே இந்த உலகத்தில் நான் வாழுகிறவனாக இருந்தாலும் அவருக்காகவே நான் வாழுகிறவனாகவும் அவருக்காக வாழுகிறவனாகவும் மாத்திரமல்ல, அவருக்காக உழைக்கிற அவருடைய தெய்வீக ஊழியன் என்ற கட்டத்திலே வந்து விடுகிறோம். ஆகையினால தேவனுடைய மகனே, தேவனுடைய மகளே, உன் பணம் உன்னை தேடி வரும், உன் பொருள் உன்னை தேடி வரும். நீ நினைத்ததற்கு மேலாக எல்லாம் நடக்கும், எதிர்பார்ப்பது நிச்சயமாக கிடைக்கும். ஆகவே தான் 1வது அப்போஸ்தலர் வெயிட்டிங், 2nd chapter anointing, 3rd chapter powerful, 3rd chapter and 4th chapter powerful blessing. ஆகவே கர்த்தருடைய நாம் சமூகத்திலே அந்த ஒரு அற்புதம் நடந்த போது நிலங்களையும் வீடுகளையும் கொண்டு கொடுத்து பாதத்தில் வைத்தார்கள். இப்படிப்பட்ட ஊழிய வேதத்தில் எழுதி வச்சிருக்கு. நான் புளிதில் கொண்டு புதைக்க முடியுமா? அழுது அதற்காக உட்கார்ந்துகிட்டு இருக்க முடியுமா? ஆண்டவருக்காக உழுது விடுகிறவன் அறுவடை பெறுகிறது போல அவருக்காக சத்தியவன் ஏற்களப்பை கொண்டு நித்தியத்துக்கு செல்ல வேண்டிய ஆத்துமாக்களுக்கு புத்தியோடு சேவையை செய்வதற்கு கத்தி என்னும் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு நான் வெளியே புறப்படுகிறேன் என்று வாவழியே. அதுதான் கர்த்தருக்காக ஜீவிக்கிற ஆவிக்குரிய ஜீவியம். அதுவே தேவன் தந்திருக்கிற அபிஷேக ஊழியம். அருமையான தேவ பிள்ளைகள் ஒருவர் வழியில் தொடர்பு இருக்கக்கூடாது, வர வேண்டும். தேவன் நிச்சயம் மோசையை கொண்டு வழிநடத்துவது போல என்னையும் உங்களையும் நிச்சயமாக வழிநடத்துவார். ஆகவே வெள்ளை போலம் என்று சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் வசனம் ஒன்று எடுத்து வாசிக்க மாட்டேன், சொல்லிக் கொடுத்ததுதான். கிறிஸ்துவுக்குள் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி எங்களை கொண்டு எல்லா இடங்களிலேயும் அவரை அறிகிற அறிவின் வாசனையை, யோசனையை அல்ல வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, எங்களை கொண்டு எல்லா இடங்களிலேயும் எங்களை கொண்டு ஆண்டவரை அறிகிற அறிவின் வாசனையை வெளிப்படுத்துகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அதான் ஊழியம். யாக்கோபு காலத்துல தீனாள் சமூகத்துல எங்கள் வாசனையை கெடுக்கவா இப்படி செய்தீர்கள் வருத்தப்படுகிறார். ஆகவே குடும்பத்தை இடும்பு செய்து சாட்சி இழக்கிற பழைய ஏற்பாடு அல்ல, இடும்பு செய்கிற உலகத்திலே குடும்பமாக சென்று உடும்பு பிடியோடு இருக்கிற பாவிகளுடைய பிடிகளை தளர்த்தி இன்ப பரலோகத்துக்கு அழைப்பதுதான் நம்முடைய ஜீவியம், நம்முடைய ஊழியம். கரங்களை தட்டி கர்த்தமயம் கொடுக்கிறோம். ஆகவே வாசனை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரண வாசனையாகவும் நாங்கள் சத்தியத்தை அறிந்து ஏற்றுக்கொள்ளுகிற மக்கள் மத்தியிலே ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம் என்று பவுல் தன்னை விசுவாசிகளை சேர்த்து சொல்லுகிறார். என் மகனே, மகளே, நீ மரண வாசனை என்றால் செத்த பிறகு போடுகிறதான வாசனை திரவியங்கள், அவன் செயல்படாதவன், அதோடு முடிந்த வாசனை. ஆனால் ஜீவ வாசனை என்றால் வாசனை வீசிக்கொண்டே யோசனை பண்ணுகிறவருடைய நன்றி காணிக்கையை அவருக்காக வாசனை வீசிக்கொண்டே தன் ஜீவனை விடுகிற வரைக்கும் தேவனை மகிமைப்படுத்துகிறவனே ஜீவ வாசனை. கரங்களை தட்டி கர்த்தரை கொடுக்கும். ஆவி ஆத்ம சரீரத்தை நான் அர்ப்பணித்தேன். அதுபோல பொன்னென்னும் விசுவாசத்தையும் தூபவர்க்கம் என்னும் ஜபத்தையும் வெள்ளை போலம் என்றதான வாசனை உள்ளதான அந்த சாட்சியின் பரிசுத்த வாழ்க்கையையும் அவருக்கு காணிக்கையாக படைக்கிறேன் என்று சொல். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார், கைவிடவே மாட்டார். இது எங்கே என்று சொல்லப்பட்டிருக்கும் பொழுது 14ஆம் வசனம், அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து இந்த சபையிலே உள்ளே பிரவேசித்தீர்கள், இப்பொழுது காணிக்கையை வச்சுட்டு போங்க, இது உங்களுடைய
எல்லா காணிக்கையை விட சிறந்த காணிக்கை, உயர்ந்த காணிக்கை ஆண்டவருடைய முகம் மலர்ந்த காணிக்கை. எழுந்திருப்போமா? எல்லா கத்தை சோதரிப்போம். எல்லா கத்திர சோதரிப்போமா? சோதரம் சோதரம் சோதரம். உமக்காக ஊழியங்கள் செய்யும் இந்த உலகெங்கும் நாமம் சொல்லணும். உமக்காக ஊழியங்கள் செய்யும் இந்த உலகெங்கும் நாமம் சொல்லணும். ஆவாதி ஜெயநாமம் ஓ அற்புதம் உலகெங்கும் போகிறதான திண்டிவனம் மோச ஊழியத்தை போட்டு ஜெபியுங்கள். நம்முடைய எல்லா தேவைகளையும் சந்தித்து ஆசீர்வாதம் வழிநடத்தும்படியாக எல்லாரும் சுகபலன் தந்து ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபியுங்க. கர்த்தருக்கு ஜெபியுங்க. யாரையோ ஒருவர் ஜெபிங்க. சொல்லுகிற அந்த ஆத்மாவை சொல்லுங்க. எல்லாரும் முதல் அறிக்கை கொண்டு சொல்லணும். யோகா எல்லாரும் சொல்லுங்க. எங்களி ஒருவனுக்கும் ஒன்றும் குறைவாக இருப்பதில்லை. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் சொல்லுகிறபடி விசுவாசிக்கிறோம். நாங்கள் கர்த்தருக்காக எங்களால் முடிந்த ஊழியத்தை செய்கிறோம் என்று அர்ப்பணிக்கிறோம். எங்களில் ஒருவருக்கும் ஒன்றும் குறைவாய் இருப்பதில்லை. பாருங்க, வீடுகளையும் நிலங்களையும் உடையவர்கள் எக்கச்சக்கம் போதையா வச்சுக்கணும். அதுபோல கர்த்தருக்கு வந்து அப்படிப்பட்ட காணிக்கை செலுத்துறாங்க. 10 ரூபா காணிக்கை, 1000 ரூபா காணிக்கை இல்லை. நீங்க காணிக்கையே எடுக்கிறது இல்லை. எனக்கு 10 ரூபா காணிக்கை மறந்து போகுது. நீங்க வந்து கரெக்டா போட்டுதீங்க. ஆனா எனக்கு மறந்தே போகுது. ஏற்கனவே நான் விரைந்து போய்கிட்டு இருக்கேன். ஒருவருக்கும் ஒன்றும் குறைவில்லாது இருப்பதாக என்று இயேசு ஆசீர்வதிக்கிறேன். ஆமென். God bless you.